7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.5, 5 to 7. Term 2, Samachir Kalvi. Convert the following decimal numbers into fraction. First sum பாருங்க 23.4. இப்போ நமக்கு இது டெசிமல் பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃப்ராக்ஷனில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இது எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பாருங்க. இது என்னது 10th. இது என்ன பிளேஸில் இருக்குது? 10th பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? பை 10th கொடுக்குறோம். that is equal to இப்போ 234/10. that is equal to இப்போ 234/10 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம். 1 2s are 2, 1 2s are 2. இதில் பேலன்ஸ் 1 வரும் 14. 14 என்ன? 2 7s are 14 divided by 2 5s are 10. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க 46.301. இது 10th 100th 1000. அப்போ பை 1000. ஓகே, இது கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் கிலோமீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல். இப்போ 256 மீட்டர். இப்போ இதை என்ன செய்யலாம்? கிலோமீட்டரில் சொல்லணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்படின்னா 256 ஈக்குவல் டு 256/1000. இப்போ இது 3 டிஜிட்டில் என்ன செய்யணும்? இப்போ இங்கே 1000 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 1 10 100 1000. இப்போ 3 டிஜிட் தள்ளி என்ன செய்யறோம்? பாயிண்ட் வைக்கணும். 0.256 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க 4567 4567 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதை கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு பை 1000ஆல் என்ன செய்கிறோம்? டிவைட் பண்ணுறோம். that is equal to இங்கே டெசிமல் பாயிண்டில் எப்படி வைக்கிறதுனா 1 10 100. ஓகே, இப்போ 1 10 100 1000. இப்போ 3 0 இருக்கிறதுனால 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3. இப்போ 1 10 100 1000. இப்போ 4.567. தேர் ஆர் இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ஸும் எல்லா எக்ஸாமும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தேர் ஆர் 26 பாய்ஸ் அண்ட் 24 கேர்ள்ஸ் இன் ஏ கிளாஸ். எக்ஸ்பிரஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அஸ் டெசிமல் நம்பர்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் 26 பாய்ஸ் அண்ட் 24 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இதை ஃப்ராக்ஷனில் எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டெசிமல் நம்பர்ஸ். டெசிமலில் சொல்லணும். பாய்ஸ் 26, கேர்ள்ஸ் 24. டோட்டல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 50. ஃப்ராக்ஷன் ஆஃப் பாய்ஸ். பாய்ஸ் இது இப்போ ஃப்ராக்ஷனில் எப்படி சொல்கிறதுனா 26/50. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? லோயஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். இப்போ இதை 2 டேபிளாக கேன்சல் பண்ணலாம். அப்போ டிவைடு 2. இப்போ 2 கொண்டு 26 டிவைட் பண்ணுங்க. சாரி, ஃபஸ்ட் ஒன்று இங்கே 50 இருக்குது. இந்த 50 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்னு பாருங்கள். இப்போ 2 டேபிளால் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 26 × 2 52. 50 × 2 100. இப்போ இது அதே மாதிரி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.52. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் 24/50. இப்போ மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ? டோட்டல் ஸ்டூடெண்ட் 50. அப்போ கேர்ள்ஸ் 24. இப்போ இதுவும் அதே மாதிரி 50 100 வரணும். அதுக்கு 2ஆல் டினாமினேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 × 2 48 டிவைடட் பை 100. இப்போ இதை 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 0.48. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இது ரெண்டையுமே என்ன செய்யணும்? டோட்டல் பண்ணணும். பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் பாய்ஸ் 26/50. இப்போ இந்த 50 இந்த இடம் 100 வரணும் நமக்கு. அப்போ 2ஆல் என்ன செய்கிறோம்? நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 52/100. 2 தென் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் 24/50. இதுவும் அதே மாதிரி 100 வரணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரை. 24 × 2 48. 50 × 2 100 ஈக்குவல் டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.